மனுஷனுடைய டிஸ்கரேஜை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுடைய அந்த கிரியை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நேசமாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமா? இன்னைக்கும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இல்ல சிஸ்டர், நீங்க கொஞ்சம் உற்சாகமாயிட்டீங்கன்னா, பிரதர் கொஞ்சம் உற்சாகமாயிட்டீங்கன்னா, நீங்க எங்கேயோ ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்க போறாரு. இல்ல நீங்க அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு உடம்புல எந்த பலவீனமும் திரும்ப சொல்லுங்க சத்தமா. படுக்கையில கிடந்தா கூட உங்க மனசு தைரியமா இருக்கும்னா உங்களை திரும்பவும் கர்த்தர் எழுப்புகிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த உடம்பு பலவீனம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. இந்த உடம்பு பலவீனம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. வெளி தோற்றத்துல உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. நீங்க உள்ளுக்குள்ள பலவீனம் ஆகாம இருந்தா போதும். உள்ளுக்குள்ள நீங்க பலவீனமாகாம இருந்தா போதும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற பலருக்கு அப்படிதான் சொல்றாரு, நீ உள்ளுக்குள்ள பலவீனமாகாம இருந்தா போதும். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இங்க இருந்து இந்த 2வது, போன வாரம் கர்த்தர் பேசினார். இன்னைக்கு 2வது வாரம், ஆண்டவரை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் என்ன எங்க செய்ய நினைக்கிறேனோ, சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு அந்த மனசை ஆண்டவர் தருவார். என்னுடைய பிளான்ல சேஞ்சே கிடையாது. சூழ்நிலை மாறுறதுக்காக நான் சேஞ்ச் ஆகிறவன் கிடையாது, நான் மாறுறவன் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா ஆமென். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடும். நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடுவோம். சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு கைகளை நல்ல கையை தட்டி பாடு. மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.